உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சத்யா பின்னாடி வரானான்னு பாக்குறியா? அவன் பயந்தாங்கோழி சும்மா சவுண்ட் விட்டு அப்படியே போயிட்டான். அதுலடா போய் நம்ம சாரி கேட்டு வந்திருக்கலாமோ? சாரியா? யார்கிட்ட? அமுல் பேபி கிட்ட தான். பாவம்டா. பாவமா? ஓகே ஓகே. என்னடா ஓகே? என்ன ஓகே? கன்ஃபார்ம். என்னடா இவன் ஓகேன்றா நீ கன்ஃபார்ம்ன்ற? பத்திக்கிச்சு. பஞ்சும் நெருப்பும் பத்திக்கிச்சு. நாங்க தான் அப்பவே சொன்னோமே நீ அவனும் அடிக்கடி மீட் பண்ணுவீங்கன்னு. இப்ப நடக்குதா? அந்த ஆளு மேல பரிதாபம்லாம் வருதா? புதுசா சாரி கேட்க வர சொல்ற பாத்தியா? இதுக்கு என்னடா அர்த்தம்? என்னடா அர்த்தம்? டிங்கு வந்துச்சுன்னு அர்த்தம். பல்ல கழட்டிடுவேன். நம்ம மேல தப்பு இருக்கு, அதுக்கு நான் சாரி கேட்க போறேன், அவ்வளவுதான். சாரி கேட்டா லவ்வாடா? முட்டா. நீங்க ஒண்ணும் வரவேனா, நானே போய் கேட்டுக்கிறேன். சும்மா சாரி கேக்குறேன்னு போனா லவ்னு சொல்லிருக்கீங்க. டேய் கீழ இருங்கடா. என்னடா நம்ம சத்யா போறத பார்த்தா டிங்கு வந்துச்சு போல இருக்குதுடா. சாரி. சாரிங்க. சாரி எதுக்கு? இதுக்கா இல்ல அதுக்கா? ரெண்டுத்துக்கும். என்ன மாப்ள திவ்யா கிட்ட பேசிட்டியா? டேய் ரோஸ் பவுடர் கம்மியா தான போட சொன்னேன், ஆர்வத்துல மொத்தமா கரைச்சு ஊத்திக்கிட்டியா? கிரேசி பாய். என்ன கலாய்க்கிறியா? இந்த பெயிண்டிங் ரோஸ் பவுடர் வித்தியாசம் தெரியல உனக்கு? போடா. வந்து கலாய்க்கிற? நானே அவன் மேல கொலகாண்டில இருக்கேன். போடா. பா பொண்ணு வீட்டுக்கு ஜாதகம் வாங்க தானப்பா போனீங்க? சகுனமே சரியில்லாத மாதிரி இருக்கு. ஆரம்பமே ரொம்ப தப்பா இருக்குப்பா. எனக்கு என்னமோ சரியா படல. அந்த பொண்ணு வேணாப்பா. ஆமாம்மா, இந்த பொண்ணு வேணாமாம்மா, எனக்கு சரியா படல. நாளைக்கு குருஜி வராருமா, அவரு வந்து இந்த பொண்ணு வேணுமா வேணாமான்னு சொல்லட்டும். அவரு சொன்னா சரியா தானே இருக்கும். என்னம்மா தனியா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? பயம் வந்துச்சா? என்ன பயம்? ஆமா, உங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம நினைக்கிறது நடக்காது போல இருக்கு. என் தங்கச்சிக்கும் வயசாயிட்டே போகுது. உன் தம்பிக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு நினச்சி எத்தனை நாள் தான் அவளை காக்க வைக்கிறது? இப்படியே நாளாயிட்டே போச்சுன்னா அவள் லைஃப்பில் கல்யாணம்னு ஒன்று நடக்காமே போயிடும். எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அதனால என் வீட்டில் சொல்லி என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லிடுறேன். ஏன்
என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? உன்னை எப்படிம்மா நம்பாம இருப்பேன்? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேல எனக்கு இருந்த நம்பிக்கையே போச்சுமா. அவங்க மனசு மாறி ஏன் தங்கச்சி ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. கூடிய சீக்கிரமே ஏத்துப்பாங்க. நான் ஏத்துக்க வைப்பேன். எப்படிம்மா? உன் தம்பிய பாத்தியா? இப்போ ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்கல்ல, 24 மணி நேரமும் அவ போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான். பத்தாவதுக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் அவதான் இந்த வீட்டு மருமகன்னு கன்ஃபார்ம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்க மொத்த குடும்பமும் சால்ரா போட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நீ என்ன செஞ்சு அவங்க மனசை மாத்த முடியும்னு நினைக்கிறேன்? நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கவங்க நாளைக்கு அந்த பொண்ணு வேண்டான்னு முடிவெடுப்பாங்க பாருங்க. எப்படிமா? என்ன செய்ய போற? இருங்க சார். தாத்தா விடுங்க தாத்தா. அசையாத அசையாத அசையாம இரு. விடுங்க தாத்தா. விடுங்க தாத்தா. விடுங்க தாத்தா. என்னடா? என்னங்க மாமாவை பாருங்க. என்னாச்சு மாமா? அப்பா மாமா என்னாச்சு? என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல என்னப்பா சத்தலாம் ஒண்ணு இல்ல. கீழே விழுந்துட்டீங்க. என்னாச்சு? என்னப்பாச்சு? என்ன ஜாதகம் தானே வாங்க போனீங்க? என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? அப்பா, என்னப்பாச்சு? அம்மாட்ட சொல்லுப்பா. ஐயோ குருஜி சொன்ன மாதிரி ஆயிடுச்சுங்களே. என்னங்க மாமா? ஒண்ணும் இல்ல. அழாத அழாத பதறாத. ஒண்ணு இல்ல. என்னாச்சு மாமா? சொல்லுங்கப்பா, என்னப்பாச்சு? இல்லப்பா. இப்படி வந்து நிக்கிறீங்க. ஐயோ ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. வா, சட்டையில சேறு பட்டு சரி அவ்வளவுதான். வந்து உட்காரு. வாங்க. உட்காருங்க மாமா. உங்களுக்கு எதுவும் இல்லல்ல? அழாதீங்க பெரியம்மா. அழாதீங்கக்கா. ஒண்ணும் இல்ல. பெரியப்பா ஒண்ணும் இல்ல. ஏய், நின்னுட்டு இருக்க, தண்ணி எடுத்துட்டு வா. போ. அழாத. சொன்னா கொஞ்சம் கேளு. சீக்கிரமா வா. இதோ வந்துட்டேங்க. குடு மாமா. முதல்ல தண்ணி குடிங்க. அண்ணே, தண்ணி தண்ணி குடிங்க. குடி. குடு. குடிங்க பெரியப்பா. அண்ணே, கார்ல தானே போனீங்க? எப்படி இப்படி ஆச்சு? போற வழியில சில ரவுடி பயலோ வேணும்னே வண்டி முன்னால விழுந்து வண்டியை பஞ்சர் பண்ணி தகராறு பண்ணானுங்க. ஐயோ ஐயோ, அப்புறம் என்னங்க ஆச்சு? ஆ, புயல் மாதிரி வந்து நின்னா பாரு ஒரு பொண்ணு. அவளை பார்த்ததும் எல்லா பயலோடும் பறந்து ஓடிட்டானுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.